வெல்கம் டு தமிழ் சென்னைபுட். இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியாக இருக்க டிமாண்டி காலனி 2 திரைப்படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிமாண்டி காலனி 2 திரைப்படம் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், விஜய், அர்ச்சனா மற்றும் பலர் நடிப்பில் சாம் சிஎச் இசையமைப்பில் இன்னைக்கு ஹாரர் த்ரில்லர் படமாக தேட்டரில் வெளியாயிருக்கு. டிமாண்டி காலனி திரைப்படம் அஜய் ஞானமுத்து அவர்கள் இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ பல வருடத்துக்கு பிறகு இந்த படத்தோடைய சீக்குவலை படக்குழு எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா, டிமாண்டி காலனி திரைப்படத்தில் நடந்த சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி வீடுனால கொலைகள் நடக்குது. அதை பிரியா பவானி சங்கர், அருள்நிதி தடுத்தாங்களா தடுக்கலையா, எதனால அந்த கொலை நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோடைய மீத கதை. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே டிமாண்டி காலனி 1ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி தான் கதைக்குள்ளேயே போகிறாங்க. ஸோ 1க்கும் 2க்குமே கனெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, சாம் சிஎஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ அவருடைய பின்னணி இசை படத்துக்கு சூட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் பெட்டராக அவர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய பெஸ்ட் ஒர்க்கை பண்ணியிருக்கார். அதனால தான் இந்த திரைப்படத்தில் ஒரு சில இடங்களில் ஹாரர் எலமெண்ட் இருக்குன்னே சொல்லணும். அடுத்ததான் படத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2க்கு கனெக்ஷன் வச்சது சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நடித்த அருள்நிதி, அதை விட பிரியா பவானி சங்கரோடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அருள்நிதியை விட பிரியா பவானி சங்கர் தான் நிறையா ஸ்க்ரீனில் வராங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினே சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த அருண் பாண்டியன், விஜய், அர்ச்சனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துடைய இன்டர்வல் கிளைமேக்ஸ் ஓகேவா சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை சொல்லலாம். ஸோ கதை சூப்பராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் படத்துடைய இயக்குனர் அஜய் ஞானமுத்து சொதப்பிட்டார். எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்ட சிஜி ஒர்க், எதனால் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி வச்சுருக்கார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால படத்தை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியலை. அதே போல் படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கிறேன்னு நிறையா பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. ஆனால் டிமாண்டி காலனி வெற்றிக்கு காரணமே ஒரு சில இடங்களில் வைத்து ஹாரர் எலமெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் அதே ஒரு ஜானரில் பிரம்மாண்டமாக காட்டுறேன்னு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இடங்களில் ஹாரர் அப்படிங்கிற எலமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில இடங்களில் படம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் படம் ரொம்பவே லேக் ஆகுது. ஸோ டிமாண்டி காலனி திரைப்படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்துலன்னு சொல்லணும். இருந்தாலும் ஒன் டைம் வாட்சபிள் படமாக இந்த படம் வெளியாகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3 தரலாம். அந்தளவுக்கு ஒரு ஓகேவான படமாக இருக்குது. ஸோ நீங்கள் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பார்ப்பீங்களா? பார்ட் 3க்குமே கிளைமேக்ஸில் சூப்பராக ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 3 கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். திருப்பி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.